குட் மார்னிங். நான் உங்க டாக்டர் சீதாலட்சுமி. ப்ரீவியஸ் வீடியோல லஞ்ச் பிளேட்டை எப்படி நம்ம ஹெல்தியா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட என் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல நான் ஆட் பண்ணிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு இத பாருங்க. பிகாஸ் எந்த ஒரு புது விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை முழுமையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, இப்ப நம்ம லஞ்ச் பிளேட்டை கரெக்ட் பண்ணா மட்டும் போதுமா? அதுல ஒரு ஹாஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. பட் பிரேக்ஃபாஸ்ட்ல தான் நெக்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க மார்னிங் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு அந்த டே ஃபுல்லாமே உங்களோட சுகர் கண்ட்ரோல ஸ்பாயில் பண்ணிருது. இந்த வீடியோல பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கறத எப்படி நாம ஹெல்தியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். பிகாஸ் நம்மளோட ஹெல்த் ஜர்னி அப்படிங்கிறது இதோட முடிய போறது இல்லைங்க. Breakfast is not just a morning food. It's the first signal you give your body after fasting. Night fasting நம்ம பிரேக் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மீல் தாங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது. நாம நைட்ல 8 to 10 hours அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டேட்ல இருப்போம். மார்னிங் நம்ம அந்த ஃபாஸ்டிங்கை எப்படி பிரேக் பண்றோம் அப்படிங்கறத அந்த டே ஃபுல்லா நம்மளோட ஹெல்த்தியே டிசைட் பண்ணுங்க. மார்னிங் ஹெல்தியா உங்களோட ஃபாஸ்டிங் ஸ்டேட்டை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெட்டபாலிசம்ங்கிறது ஆன் ஆகுது, எனர்ஜி ஸ்டார்ட் ஆகுது, ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகுது. நம்ம பிரேக்ஃபாஸ்டோட மெயின் பர்பஸே நம்ம பாடிய சேஃப் அண்ட் ஆக்டிவ் மோடுக்கு கொண்டு வரதாங்க. சோ கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்சுலின் ஸ்பைக் ஆகாது, கிரேவிங்ஸ் கம்மி ஆகும், ஃபேட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது டிக்ரீஸா இருக்கும். இதே நீங்க மார்னிங் உங்களோட ஃபாஸ்டிங் ஸ்டேட்டை பிரேக் பண்ணும் பொழுது ஒரு டீ, பிஸ்கட், ரஸ்க் இல்ல ஒரு ஆயிலி ஃப்ரைடு ஃபுட் இந்த மாதிரி நீங்க ஜங்கா எடுத்துக்கும் போது உங்களோட இன்சுலின் ஸ்பைக்குங்கிறது அதிகமா இருக்கும். 2 hours உங்களுக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்கும். சோ கிரேவிங்ஸ் அதிகம் ஆகும், ஓவர் ஈட்டிங்கிறது அந்த இடத்துல அதிகம் ஆகும். சோ ஃபேட் டெபாசிஷனா அது போய் ஸ்டோர் ஆகும். பிரேக்ஃபாஸ்டோட மெயின் பர்பஸே நம்ம பாடிய ஸ்மூதா ஃபாஸ்டிங் ஸ்டேட்ல இருந்து எனர்ஜி ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுதான். எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது டிஃப்ரெண்ட்டுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறத விட எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பிரேக்ஃபாஸ்ட ஜஸ்ட் சாப்பிட போறீங்களா இல்ல ஃபாஸ்டிங் ஸ்டேட்டை ஹெல்தியா பிரேக் பண்ண போறீங்களா, என்ன பண்ணலாம்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோட கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்தாரு. அவர் கேட்டாரு, பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது ரொம்ப அவசியம் எடுத்துக்கணுமா மேடம் அப்படின்னு கேட்டாரு. எஸ், அதுக்கு நான் சொன்ன பதில், எல்லாருமே அவசியம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது டிஃபர் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணா கூட ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனா நம்ம பிரேக் பண்ற டைமும் பிரேக் பண்ற மெத்தடும் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ண கூடாது அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்டா இருப்பாங்க, இல்ல இன்சுலின் எடுத்துட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாச்சும், இல்ல ஹார்ட் இஷ்யூஸோ இல்ல எனி அதர் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ண கூடாது. பாடிங்கிறது ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போகும், இன்சுலின்ங்கிறது ஸ்டேபிளா இருக்காது. சோ அது போய் ஓவர் ஈட்டிங்ல போய் எண்ட் ஆகும். அப்போ நம்ம கரெக்ட் வே ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் என்ன நீங்க கேக்குறீங்களா? நான் எப்பவும் உங்களுக்கு சொல்றதாங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் பைட் அப்படிங்கறது ஃபைபரா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் புரோட்டீன், லாஸ்ட் தான் கார்ப்ஸ். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்படி நம்ம ஹெல்தியா நம்மளோட ஃபாஸ்டிங் ஸ்டேட்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஹெல்தி மெட்டபாலிசம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு சுகர் ஸ்பைக்குங்கிறது இன் பிட்வீன் லஞ்சுக்கு இடையில உங்களுக்கு இடையில பசிங்கிறது வராது. சோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது கூட ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ராங்கா பிரேக் பண்றீங்கன்னா தான் அது ப்ராப்ளம். வாங்க ஃபாஸ்டிங்கை எப்படி ஹெல்தியா பிரேக் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். மார்னிங் எழுந்ததுமே 1 glass வார்ம் வாட்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் மெடிசனே. இது உங்க பாடிய ஜென்டிலா வேக்கப் பண்ண வைக்கும், உங்க டைஜஷனை ஸ்மூதா ஸ்டார்ட் பண்ணும், உங்க இன்டெஸ்டைனல் மூவ்மெண்ட்டும் ஸ்மூதா ஆகிறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸும் வராது. உங்க பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் யூரின் அண்ட் ஸ்வெட் மூலமா ஃபிளஷ் அவுட் ஆயிரும். ஃபைனலா எந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸும் வராம பிரிவென்ட் பண்ணும். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்ப்ரவுட்டட் பச்சை பயிறு பிளஸ் ஸ்ப்ரவுட்டட் வெந்தயம் இதுல இருந்து தாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்படி நம்ம சைக்கிளிக் ரொட்டேஷன்ல ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை வாட்ச் பண்ணாதவங்க மறந்துடாம அதை போய் வாட்ச் பண்ணிருங்க. சோ இந்த மாதிரி ஹெல்தியா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்மளோட லஞ்சும் ஹெல்தியா இருக்கும், நம்மளோட ஃபாஸ்டிங் ஸ்டேட்டை பிரேக் பண்றதும் நம்ம ஹெல்தியா பிரேக் பண்ணுவோம். நம்ம சவுத் இந்தியன்ஸோட யூனிக்னஸே இட்லியும் தோசையும் தாங்க.
இதை நம்ம டெஃபினட்டா நம்மளால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. பட் நம்ம இதை ஹெல்தியா சாப்பிட முடியும்ல. வாங்க எப்படி அதை ஹெல்தியா சாப்பிடலாம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பர்சனலா நான் யூஸ் பண்ணி என்னோட பேஷண்ட்க்கு நான் சஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை நான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். சோ இத நீங்க எடுத்துக்கிறதுல எந்த வித ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. ஒன்லி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க தாராளமா இதை ஃபாலோ பண்ணலாம். நாம இட்லியில யூஸ் பண்ற பாலிஷ் பண்ணப்பட்ட வெள்ளை உளுந்துல நியூட்ரிஷன் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மி தாங்க. ஸ்கின் ரிமூவ் பண்ணாத கருப்பு உளுந்துல பெனிஃபிட்ஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்குங்க. அதுல ஃபைபர் கண்டென்ட், அயன், கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே ரொம்ப ரிச்சா இருக்கு. சோ இது நம்மளோட கட்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸோட growthக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இதுல ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு சொல்யூஷன். அதோட இந்த மாதிரி கருப்புளுந்து நம்ம எடுத்துக்கும் போது அது சீக்கிரமா உங்களுக்கு பசிக்காது. சோ வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கும் இது ஒரு குட் சோர்ஸ். நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் காலத்துல எல்லாம் அந்த கருப்புளுந்து தாங்க இட்லிக்கு யூஸ் பண்ணாங்க. பட் நம்ம தான் இட்லி கூட புசு புசுன்னு ரொம்ப மல்லிகைப்பூ மாதிரி ஒயிட்டா வேணும் அப்படிங்கறதுனால இந்த பாலிஷ்டு ரைஸ், பாலிஷ்டு உளுந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபுட்ல ஆட் பண்ண ஆரம்பிச்சோம். எப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பவுமே நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். இட்லி கொஞ்சம் டார்க்கா இருந்தாதான் என்னங்க, பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரைட்டான்ல இருக்கு. ஓகே, இனி நம்ம இட்லியில இருக்கக்கூடிய மெயின் பார்ட்டான ரைஸுக்கு வருவாங்க. மோஸ்ட்லி நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இட்லி மாவுலயோ தோசை மாவுலயோ 5:1 ரேஷியோ இல்ல 6:1 ரேஷியோ இந்த ரேஷியோல தான் நீங்க போட போறீங்க. சோ இந்த 5 ரேஷியோ அப்படிங்கறதுல பாதி நீங்க உங்களோட இட்லி ரைஸை எடுத்துக்கோங்க. மீதி பாதி நீங்க அஃபோர்டபிளா இருந்தீங்க அப்படின்னா அதுல மீதி பாதி மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லையா ராகி, கம்பு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். நான் என் பேஷண்ட்க்கு இப்படிதாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். என்னோட பேஷண்ட் ஒருத்தர் கேட்டாரு, எதுக்கு மேடம் இதுனா ரைஸ்னா என்ன, ராகி கம்புன்னா என்ன, எல்லாத்துலயுமே கார்போஹைட்ரேட்ஸ் தானே இருக்கு அப்படின்னு கேட்டாரு. பட் உங்களுக்கு தெரியாத நிறைய பெனிஃபிட்ஸ் அதுல இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ்க்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. நம்ம ஒயிட் பாலிஷ்டு ரைஸ்ங்கிறது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும். சோ சுகர் ஸ்பைக்குங்கிறதும் அதே மாதிரி ஈஸியா ஆகும். சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கு சீக்கிரமா அடிக்கடி பசிக்க ஆரம்பிக்கும். ராகி, கம்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல கால்சியம், அயன், ஃபைபர் இது எல்லாமே அதிகமாவும் இருக்கும். அதே நேரத்துல இது சடனா உங்களோட சுகர் ஸ்பைக்க அதிகம் ஆகாது. சோ எனர்ஜி ஸ்லோவா ரிலீஸ் ஆகிறதுனால உங்க எனர்ஜி லெவலும் ஸ்டேபிளா இருக்கும், குளுக்கோஸ் லெவலும் ஸ்டேபிளா இருக்கும். முக்கியமா அடிக்கடி உங்களுக்கு பசிக்காது. கார்ப்ஸ் எல்லாமே சேம் கிடையாதுங்க. கார்ப்ஸ நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். நான் உங்களை ஒயிட் ரைஸ ஃபுல்லா அவாய்ட் பண்ண சொல்லல. பட் அந்த இட்லி ரைஸோட நீங்க இத சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லையா. இதுல இம்பார்ட்டன்டான விஷயமே இதுல உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸும் கிடைச்சிருது, கார்ப்ஸும் கிடைச்சிருது. சோ சீக்கிரமா உங்களுக்கு பசிக்காது. ஃபுல் ஃபீலிங்கிறது ரொம்ப சீக்கிரமா வந்துடும். இனி நீங்க இட்லி மாவை ஆட்டும் போது உங்களோட ரைஸோட ரேஷியோல பாதி மில்லட்ஸும் பாதி ரைஸும் எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். யாரெல்லாம் அந்த மாதிரி பண்றீங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மில்லட்ஸ் உங்களுக்கு அஃபோர்டபிளா எது இருக்குமோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அது ராகியா இருக்கலாம், கம்பா இருக்கலாம், இல்ல வரகு, திணை, குதிரவாளி இந்த மாதிரியான மில்லட்ஸாவும் இருக்கலாம். சோ உங்களுக்கு எது அஃபோர்டபிளோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். பாலிஷ்டு ஒயிட் ரைஸ கம்மி பண்ணுங்க. பட் இதோட கருப்புளுந்துங்கிறத கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இதுல ரெட் அவல்னு சொல்லக்கூடிய ரெட் போகா ஒரு கப்பும், ஹாஃப் கப் ஜவ்வரிசியும் நீங்க சேர்த்து 2 ஸ்பூன் வெந்தயம் இதையும் ஆட் பண்ணி நீங்க உங்களோட இட்லி மாவை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட இட்லி நல்ல புசு புசுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி புசு புசுன்னு வரும். பட் கலர் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி இட்லிங்கிறது நல்ல புசு புசுன்னு வருங்க. இட்லியோட கலர் எப்படி இருக்கோ இல்லையோ டெஃபினட்டா அது ஹெல்தியா தாங்க இருக்கும். அதே மாதிரி ஒயிட் ரைஸ்ல நீங்க பண்ண இட்லி 3 சாப்பிடுறீங்க அப்படின்னா இதுல நீங்க 2 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அன்னைக்கு உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருங்க. இந்த இட்லியோட நீங்க 1 கப் சென்னா, எக்கு, பன்னீர் அண்ட் வெஜிடபிள் சாம்பார் 1 கப் இந்த மாதிரி புரோட்டீன் ரிச்சும் சேர்ந்து எடுத்துக்கோங்க. இதே மாவுல நீங்க தோசையும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடுற 2 பாசிட்டிவ் மில்லட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, திணையும் குதிரவாளியும் தாங்க. சிறுதானியங்கள்லயே கிளைசீமிக் இண்டெக்ஸ் ரொம்பவுமே கம்மியா இருக்கக்கூடிய சிறுதானியம் அப்படின்னா அது குதிரவாளி தாங்க. அதே மாதிரி மெக்னீசியம் அதிகமா இருக்கக்கூடிய மில்லட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திணை. இந்த மில்லட்ஸ் உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. இந்த குதிரவாளி திணையை நீங்க குக் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சீங்க அப்படின்னா மோரலஸ் நம்ம பழைய சாதம் மாதிரி தாங்க. இதை குக் பண்ணி நைட் ஃபுல்லா நீங்க தண்ணி ஊத்தி அதை சோக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மார்னிங் இதுல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அதிகம் ஆயிருது. சோ இது உங்களோட இன்சுலின் ஸ்பைக்க அதிகம் ஆகாது.
இது ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட்டாவும் மாறிடுதுங்க. சோ நம்ம கட்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸோட growth-ஐயும் இன்க்ரீஸ் பண்ணுது. இதை விட நல்ல விஷயம் வேற என்னங்க வேணும்? அதோட இது கூட நீங்க சியா சீட்ஸ் சேர்த்து நீங்க ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஃபைபர் அண்ட் ரிச் புரோட்டீன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருதுங்க. இந்த திணை குதிரவாளி ரைஸ்ல நீங்க உப்மாவை பண்ணி சாப்பிடலாம், இல்ல வெஜ் ஃப்ரைட் ரைஸா பண்ணி சாப்பிடலாம், பொங்கலா பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி இதை நீங்க இந்த ரைஸ நீங்க வேற வேற ரெசிபிஸும் இதுல நீங்க பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த திணை குதிரவாளி இதெல்லாம் எங்களால அஃபோர்டபிள் கிடையாது, இந்த அளவுக்கு எங்களால வாங்கி சாப்பிட முடியாதுன்னு சொல்றவங்களுக்கும் நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கீங்க. இருக்கவே இருக்கு நம்மளோட கோதுமை ரவை. சோ அந்த கோதுமை ரவை உடைச்ச கோதுமை ரவையில நீங்க உப்மாவா பண்ணி சாப்பிடலாம், இல்ல அதுல பொங்கல் பண்ணி சாப்பிடலாம், இல்ல வெஜ் ரைஸா பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி கோதுமை ரவையிலேயே நீங்க ஹெல்தியாவும் பண்ணி சாப்பிடலாங்க. லாஸ்ட் ஃபைனலாவும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதான் நம்மளோட அடை தோசை. சோ இது ரொம்ப புரோட்டீன் ரிச் சோர்ஸ். இதுல நீங்க முருங்கைக்கீரையும் சேர்த்து ஆட் பண்ணி நீங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே சேர்ந்தே கிடைச்சிருதுங்க. நெக்ஸ்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட், ஓட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாமா அப்படின்னு. ஓட்ஸ்ங்கிறத டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம், பட் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கிடையாது. எந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் நம்ம இன்ஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்றோமோ அதே மாதிரி நம்மளோட இன்சுலின் லெவலையும் அது இன்ஸ்டன்டா ஸ்பைக் ஆகுங்க. அப்போ எந்த ஓட்ஸ் சாப்பிடுறதுன்னு கேக்குறீங்களா? ரோல்டு ஓட்ஸ் அண்ட் ஸ்டீல் கட் ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் நீங்க பார்க்கும் போதே நல்ல திக்கா இருக்கும். இந்த ஓட்ஸ நீங்க நைட்டு சோக் பண்ணி வச்சு மார்னிங் அதை எழுந்து குக் பண்ணி சாப்பிடலாம். இந்த ஓட்ஸ் நீங்க எடுத்துக்கிறதுனால இதுல ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலையும் இது கம்மி பண்ணும். ஸ்லோவா டைஜஷன் ஆகிறதுனால உங்களுக்கு அடிக்கடி பசிக்காது. இதுல நீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடலாம், இல்லையா சியா சீட்ஸ் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடலாம். எதுவும் இல்லையா வெறும் கர்ட் ஆட் பண்ணி கர்ட் ரைஸ் மாதிரியும் நீங்க எடுத்து உங்களுக்கு ஃபுல் ஃபீலிங்கிறது ரொம்ப சீக்கிரமே கிடைச்சிடும். மார்னிங் உங்க ஃபாஸ்டிங் ஸ்டேட்டை எப்படி ஹெல்தியா பிரேக் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளோட ஹெல்த் ஜர்னி அப்படிங்கிறது இன்னும் தொடரும். நெக்ஸ்ட் வீடியோல டின்னர் என்ன டைம்க்கு எடுத்துக்கலாம், எப்படி சிம்பிளாவும் ஹெல்தியாவும் சாப்பிடலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுனா நம்ம டயபெட்டிக்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயங்களை நீங்க டெஃபினட்டா உங்க பிரேக்ஃபாஸ்ட்ல ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். யாரெல்லாம் ஆட் பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட இதை பார்த்து நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா என்னோட ஹெல்த் ஜர்னிங்கிறது சக்சஸ்ஃபுல் தாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டுமே உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.